பிகினர் போட்டோகிராஃபர்ஸ் கிராஜுவேஷன் போட்டோகிராஃபி பார்ட் 1. கிராஜுவேஷன் போட்டோகிராஃபியோட முதல் ஸ்டெப், ஒரு கிளைண்ட் அவங்களோட கிராஜுவேஷன் போட்டோ ஷூட்டுக்கு உங்களை ஷூட் பண்றதுக்கு புக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கிட்ட முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட அந்த கிராஜுவேஷனோட பிளான்ஸ் என்ன, ஸ்கெட்யூல் என்ன, டைமிங் என்ன, யாரு கூட வரப்போறா, எவ்வளவு நேரம் அவங்க வந்து கேம்பஸ்குள்ள இருக்க போறாங்க, எல்லா டீடைல்ஸும் இதை நான் சொன்னதை தவிர்த்து இன்னும் வேற என்னெல்லாம் உங்களுக்கு கேட்கணும்னு தோணுதோ அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் ஒரு பெர்ஃபெக்டான கிராஜுவேஷன் போட்டோ ஷூட்டை உங்களால பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், எத்தனை மணிக்கு அவங்க கிராஜுவேஷன் ஹால்ல இருந்து வெளியே வருவாங்க அப்படின்றது தெரிஞ்சாதான் நீங்க எத்தனை மணிக்கெல்லாம் அங்க போய் ப்ரிப்பேர்டா இருக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் நீங்க அடிஷனல் லைட்டிங் அந்த மாதிரி யூஸ் பண்ண போறீங்கன்னா அந்த லைட்டிங்கை செட்டப் பண்றதுக்கு உங்களுக்கு ஏறக்குறைய எவ்வளவு நேரம் ஆகும், அந்த டைமையும் கால்குலேட் பண்ணி நீங்க வந்து எத்தனை மணிக்கெல்லாம் முன்கூட்டி நான் அங்க போய் இருக்கணும்ன்ற ஒரு விஷயத்த கிளாரிட்டியோட உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எத்தனை பேர் வரப்போறாங்கன்ற விஷயத்தை எதுக்காக கேட்கணும்னா, இன்கேஸ் அவங்க வந்து வெறும் பேரண்ட்ஸ் மட்டும் தான் வரப்போறாங்க அப்படின்னா உங்களுக்கு பேரண்ட்ஸோட அவங்கள வச்சு என்னென்ன மாதிரி போட்டோஸ் எடுக்கணும், போசிங்ஸோ இல்ல கேண்டிடா என்னென்ன எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்க ப்ரீ பிளான்டா பெர்ஃபெக்ட்டா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அட் த ஷூட் டைம் அந்த சுட்டெரிக்கும் சூரியனோட வெயில் வந்து உங்களோட மைண்டோட திங்கிங் ஃப்ளோவை கண்டிப்பா இன்டரப்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த ஒரு ஹீட். ஸோ அதனால உங்களுக்கு எல்லாமே ப்ரீ பிளான்டா பெர்ஃபெக்ட்டா நீங்க எழுதி ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா அதை நீங்க பார்த்து ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு you can continue your shoot without any interruption. Follow us on TikTok and Instagram. Subscribe Mega Photography on YouTube.